உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் வழக்கமாய் கூடி வர உதவி செஞ்சிருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இணைந்து வாழுகிறவர்கள் யார்? அல்லாமல் ஆண்டவரிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமா, வாங்கிட்டு ஓடிடலாமா என்று நினைக்கிறவர்கள் யார் என்பதை இந்த மாதிரி சூழ்நிலையில் மூலமாக தான் நம்ம அறிஞ்சிக்கிட முடியும். ஹல்லேலூயா. அது இயேசுநாதருடைய காலத்தில் அப்படி தான் இருந்தது. பரலோகத்துக்கு அடுத்த தேவ சித்தத்தை செய்யும்படியான காரியத்தில் வளர அழைக்கப்பட்டவர்கள், விரும்புகிறவர்கள் அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொள்வார்கள். ஏதோ ஆத்திரத்துக்கு பேய் போனோம், நாய் போனோம் என்று நினைக்கிறவர்கள் அதற்கேற்ற சூழ்நிலையில் இருப்பார்கள். ஆகவே நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீர்கள், ஆண்டவரோடு நடக்க விரும்புகிறீர்கள், ஆண்டவரிடம் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியிலே பூரணப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன அடிப்படைகளை சீஷர்களுக்கு இயேசுவும் அப்போஸ்தலர்களும் காண்பித்தார்களோ அதை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவுடைய சிந்தை இயேசுவின் சீடர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்ற அந்த வசனத்தை சொல்லிவிட்டு அவருடைய பரப்பு இல்லைன்னா உலகத்தில் அவர் அனுப்பப்பட்ட விதத்தை குறித்த ஒரு வசனத்தை படிக்கிறான் இல்லையா? அவர் தேவ சமூகத்திலே தேவ தூதரை விட மேலான நிலையிலே தேவனோடு இருந்த போதிலும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி தன்னை தாழ்த்தினார். தாழ்மையின் அடிப்படையை பார்க்கிறோம். நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு அடிமையின் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறது மாதிரி மாட்டு தொழுவத்தில் அல்லது அந்த கழுதை தொழுவத்தில் அவர் பிறந்து கிடத்தப்பட்ட அந்த தாழ்மையான அனுபவத்தை நாம் இங்கே இந்த இடத்துல ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் எந்த வருஷத்தில் பிறந்தார், எந்த நாள் பிறந்தாருங்கிறத ஏன்னோ பைபிளில் சுட்டி காட்டவில்லை. நான் பல கோணத்தில் பல காரியத்தை ஆராய்ந்து பார்த்தபோது அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. பல வேறு எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்ட நாளை சொல்லியிருக்காங்க. அது யாத்திரம் 52 12 கரெக்டாக அது நேபுகாத்நேச்சர் 19 வருஷத்தில் 10ஆம் மாதம் அந்த தேதி எல்லாம் அந்த வசனத்தில் 12 13 சொல்லியிருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் அந்த பஸ்கா ஆசரிக்கக்கூடிய காரியத்தையும் அவருடைய 1வது மாதத்தில் 14ஆம் தேதி, நம்ம இங்கே 1ஆம் தேதியாய் கர்த்தருடைய பந்தியை வைத்திருக்கிறார்கள் இப்போ. ஆனால் அல்லது ஆரம்பத்தில் வச்சுருக்காங்க. அது பழைய சூழ்நிலையில் அது 14ஆம் தேதி இருக்குது. உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் என்ற ஒரு தேதியும் அங்கே வருகிறதை பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர் பெந்தைக்கோஸ்தே நாளில் விழுந்து அருளப்பட்டார் என்கிற அந்த பெந்தைக்கோஸ்தே நாள் அது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சுமார் 50வது நாள் இல்லையா? 40 நாள் அளவும் ஆண்டவர் சீடர்களோடு இருந்தார் என்ற செய்தி அப்போஸ்தலர் 1:3 அங்கே இருக்கிறது. அப்புறம் 10 நாள் ஏறக்குறைய காத்திருந்திருக்கார்கள், அந்த நாட்கள் இருக்கிறது. அதனால் இயேசுவின் பிறப்பு முக்கியமான ஒரு விஷயந்தான். ஆனால் ஏனோ அந்த வருடத்தையோ அந்த நாளையோ அந்த கிழமையோ தேவன் மறைத்து விட்டாருங்கிற ஒரு உண்மையை நம்ம மறக்க முடியாது. அதை நீங்கள் மற்றவங்க சொல்லாத செய்தி நான் தகவல் தரணும். 2வது, ஆதி திருச்சபையின் காலத்திலோ அப்போஸ்தலர்களோ அந்த நாளையோ அந்த இதையோ நினைவு கூறுவதோ கொண்டாடுவதோ அப்படி ஒரு வழக்கமும் இல்லை, உபதேசமும் இல்லை. அப்போஸ்தலர் தீர்க்க அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல் என்று சொல்லக்கூடிய உபதேசத்தில் இயேசுவின் பிறப்பை நினைவு கூற வேண்டும் என்றோ கொண்டாட வேண்டும் என்றோ ஒரு உபதேசம் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன். இயேசுவை நமக்கு விசுவாசிகளுக்குள்ளே உருவாக்கி விட்டார். சரியா? அந்த வேறுபாடு ஏன் அது தேவன் அப்படி செய்தார்னா, கிறிஸ்துவை அவரவருடைய உள்ளங்களில் உருவாக்கி விட்டார். ஆகையினால இதை ஒரு நாள் தனியாக கொண்டாட வேண்டிய தேவை ஏற்படவில்லை என்ற நிலை இருந்திருக்கலாம். அதனால ஏனோ அந்த காரியத்தை அவர் குறிப்பிடவில்லை. இப்போ இருக்கக்கூடிய டிசம்பர் 25 பிறகு ரொம்ப காலத்துக்கு பிறகு வேறு பண்டிகை நாளாக இருந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதைத்தான் இப்படி டேட்டு மாற்றினாங்க என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நான் அதற்குள் செல்லவில்லை, நமக்கு அது வேண்டாத்தனமான விஷயம். நல்லது. அப்போ இயேசு தாழ்மையான ஒரு சூழ்நிலையில் பிறந்தார். பைபிள் முழுதும் நீங்கள் பார்த்தா பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஊழியக்காரர்களோ தீர்க்கதரிசிகளோ அப்போஸ்தலர்களோ
யாருமே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்ததாகவோ கொண்டாடினதாகவோ குறிப்புகள் பைபிளில் கிடையாது. இது நீங்கள் படித்தா தெரியும். எந்த ராஜாவோ தீர்க்கதரிசியோ யாரும் தங்கள் பிறந்த நாளை நினைவு கூறவில்லை, கொண்டாடவில்லை என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஆனால் சாலமன் சொல்லும்போது நீங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கலாம், முன்னமே காலம் சென்று மரித்தவர்களை பாக்கியவான் என்றேன். இந்த 2 தரத்தாரை பார்க்கலாம், இன்னும் இந்த உலகத்துக்கு வராதவன் பாக்கியவான். அவன் ஒரு பெரிய ராஜா தான், செல்வந்தனான ராஜா. இந்த உலகத்துக்கு வராதவன் பாக்கியவான். அந்த பிறப்புக்கு ஏதோ ஒரு முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்க விரும்பாதது மாதிரி தான் அந்த செய்தி வந்துவிட்டது. நான் நினைக்கிறேன், ஒருவேளை இது ஆதியாகமம் 3:16-19 நீ பெருகும்போது வேதனையை பெருக பண்ணுவேன் என்கிற அந்த சாப வார்த்தை வந்ததை தொடர்ந்து அப்படி நடந்திருக்குமா என்று நான் சிந்திப்பது உண்டு. அது ஒரே ஒரு மனிதன், அது ஏனோக்கனுடைய மகன் ஏனோஸ் பிறந்தான். அந்த காலத்திலே கர்த்தரை தொழுது கொண்டு வந்தார்கள் என்ற ஒரு பகுதியை நான் பார்த்தேன். வேறு ஏதாவது பகுதி இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஸோ வேறு எங்கேயுமே இந்த பிறந்த நாளை குறித்த சம்பவம் வரல, அதை முக்கியப்படுத்தலை. அது ஒரு மரபாகவோ கட்டளையாகவோ இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஆனால் யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யோபு தான் பிறந்த நாளை தான் சபித்தான் என்ற குறிப்பு இருக்கு. அந்த விசித்திரமான நிலைமையை பாருங்க. அந்த சபித்து அவன் சொன்ன வார்த்தை எல்லாம் அந்த அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நீங்கள் வாசிக்க முடியும். யோபின் புஸ்தகத்தில் அந்த பிறந்த நாளை அவன் சபித்தான் என்று சொல்லக்கூடிய செய்தி உண்டு. ஆனால் அந்த யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகிற ஒரு தேவனால சாட்சி பெற்ற மனுஷன் இல்லையா? அந்த மனுஷனே தன் பிறந்த நாள், இதெல்லாம் சிந்தித்து பார்த்தேன், அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட மனுஷனே தன் பிறந்த நாளை அவன் சபிக்கக்கூடிய அளவுதான் அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது என்கிற காரியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஓகே, இனி எரேமியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளுங்க. அவன் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 20:14 நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக இல்லையா? எரேமியா பெரிய தீர்க்கதரிசி. பார் பிடுங்கவும் நாட்டவும் கட்டவும் அழிக்கவும் தேசங்களை கவிழ்க்கவும் ராஜாக்களை அந்த மாதிரி ஒரு பெரிய உன்னை நான் தெரிந்து கொண்டேன், தாயின் கருவில் உருவாகும் உன்னை அந்த அளவு பேசின ஒரு மனுஷன். தாயின் கருவில் உருவாகும் போதே உன்னை தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் தெரிந்து கொண்ட மனுஷன் தான் பிறந்த நாளை சபிக்கிறான். அந்த அளவு அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலை இருந்ததுங்கிறதெல்லாம் கொஞ்சம் விசித்திரமான செய்தி. ஆனால் இஸ்ரவேலர்கள் அல்லாத பிரஜாதி ஒரு சம்பவம் இருக்குல்ல, அது மத்தேயு 14:6 ஏரோது, அது இஸ்ரவேலர்களை அடிமையாய் வைத்திருந்த ரோம அவன் இன்னொரு ராஜா. அந்த ஏரோது தன்னுடைய ஜென்ம நாள் பிறந்த நாளை கொண்டாடினானா. அந்த கொண்டாட்டத்தில் ஒரு நடனம் நடந்துதான். அது அவனுடைய மனைவியாக இருந்த வேசியாகிய ஏரோதியாள் அவன் இன்னொரு சகோதரனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான். அவளும் அவனை புருஷனை தள்ளிட்டு வந்துட்டா. அந்த சம்பவம்லாம் அங்கே இருக்கு. ஸோ அவளுக்கு பிறந்த ஒரு குமாரத்தி இருந்தாள். ஆமாம், அவள் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சாச்சு. அவளுக்கு குமாரத்தி எப்படி இருப்பா? அவளை கூட்டி கொண்டு விட்டு ராஜாக்கள் முன்னையில் நடனம் ஆட வச்சாச்சு. அந்த ஜென்ம நாள் கொண்டாட்டம்னு தான் இருக்குது அது. அந்த கொண்டாட்டத்தில் அவன் மயங்கி உனக்கு என்ன வேணாலும் கேளுன்னு கேட்டானா. உடனே இந்த நடன ஆடின குட்டி தள்ளைகிட்ட போய் நான் என்னத்தை கேட்கட்டு அப்படின்னு கேட்டா, யோவானுக்கு தலையை கேளு. யாரு? இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த யோவானுக்கு தலையை கேளு. என்ன செய்யுது கேட்டா, எல்லாருக்கும் முன்னாலே வச்சு ராஜா சொல்லிட்டான், மறக்க முடியலை. யோவானை சிரச்சேதம் செய்து அந்த தலையை தட்டில் வச்சு அந்த யோராதியாளுக்கு அவ கொண்டு கொடுத்தாளாம். அப்போ ஜென்ம நாள் கொண்டாட்டம் என்கிறது ஒரு மகா பரிசுத்தவானை கொலை செய்கிற நாளாய் முடிந்திருக்கிறதுங்கிற செய்தியை தான் நமக்கு பைபிளில் காண முடிகிறது. நான் இருக்கிறத நான் ஆண்டவர் கற்று தந்தது தான் நான் சொல்லணும். நான் பல ரீதியில் எல்லாவற்றையும் அது ஆராய்கிறவன். சரி, அப்போ பிறந்த நாள் ஒரு ராஜா கொண்டாடினான், அது ஒரு பரிசுத்தவானேன் கொலை நாளாக அமைந்தது என்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே தான் இயேசுவின் பிறந்த நாளையும் தேவன் மறைத்து விட்டாரோ என்று நினைக்க நமக்கு தோன்றுகிறது. சரி, எப்படி இருப்பினும் இயேசு பிறந்த போது நிலைமை ரொம்ப பயங்கரம். அவர்கள் அவசரமாய் சத்திரத்துக்கு போக வேண்டியதாயிற்று. பிள்ளை பிறந்த உடனே சாஸ்திரிகள் அங்கே போனார்கள், அரண்மனைக்கு போனார்கள். அவன் ராஜ பிள்ளை பிறந்திருக்க அப்படின்னு அறிஞ்சபடினால அந்த பிள்ளையை கொலை செய்யும்படி 2 வயசுக்கு, அது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில்
2 வயசுக்கு கீழான எல்லா குழந்தைகளும் கொல்லும்படி உத்தரவிட்டான். அப்போ இயேசுவை எடுத்துக்கொண்டு நீ எகிப்துக்கு ஓடி போயிரு அப்படின்னு சொப்பனத்தில் யோசேப்புக்கு சொல்லப்பட்டனால குழந்தை எடுத்துக்கிட்டு ராத்திரியோடு ராத்திரியா அந்த தேசத்தை விட்டு ஓடி போனார்கள். அப்போ இயேசு பிறந்தபோது உள்ள சம்பவம் எப்படின்னு பாருங்க. ஓடி போனார்கள். இயேசுக்கு பதிலாக நிறைய குழந்தைகள் கொல்லப்பட்டது. அழுகையும் புலம்பலும் கூக்குரலும். அப்போ இயேசு பிறந்தபோது இன்றைக்கு இருக்க மாதிரி கொண்டாட்டம் கிடையாதுங்க. அழுகையும் புலம்பலும் கூக்குரலும் உண்டாயிற்று என்று மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அங்கே இருக்கு இல்லையா? இதே மாதிரி தான் தேவனுடைய மனிதனாகிய மோசே பிறந்தபோதும் சட்டம் போடப்பட்டாயிற்று. 1ஆம் யாத்திரா 1:22 பிள்ளைகள் எல்லாம் ஆம்பிள்ளைகள் ஆற்றுல போட்டுரு. இந்த ஒரு மனுஷன் பிறப்பான்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு முன்னாலே சாத்தான் தன்னுடைய திட்டத்தை ஆரம்பித்து எல்லா ஆம்பிள்ளைகளையும் ஆற்றுல போட வச்சாச்சு. அதுபோல தான் மோசையும் ஆற்றுல போட்டாச்சு. அடுத்த அதிகாரம் அதை நாணல் பட்டியில் வைக்க, அது தேவனுடைய கிருபையினாலே அரண்மனைக்கு போக மோசே வந்தான். அப்போ பரிசுத்தவான்கள் உலகத்தில் வந்தபோது உலகம் அவர்களை வந்தபோதே அழிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறது. வந்த காலகட்டத்தில் அவர்கள் நிமித்தம் அநேக குழந்தைகளை அந்த கோபத்தில் அவரை கொல்ல முடியலைங்கிற வேகத்தில் அழித்து எவ்வளவு கடுமையான வேதனை உலகத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பரிசுத்தவான்களும் தேவ மக்களும் தேவனால் சபிக்கப்பட்ட சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிற உலகத்தில் வந்தபோது ஏற்பட்ட சம்பவங்கள். சரியா? இதை முதலாவது நீங்கள் அடிப்படையில் மனசில் வைக்கணும். வெளிப்படுத்தல் 6, 9, 10 நீங்கள் வரும்போது அங்கே இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கேருந்து பேசுகிறார்கள். தேவனுடைய சாட்சி நிமித்தமும் வசனத்து நிமித்தமும் சாட்சி நிமித்தம் இரத்த சாட்சிகளாய் கொல்லப்பட்டார்கள். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, எங்களுடைய இரத்த பலிகளை குறித்து எதுவரைக்கும் பூமிக்கு நியாய தீர்ப்பு கொடுக்காமல் இருப்பீர் என்று சொல்லி அலறிக்கொண்டு அழுது கொண்டு, இல்லைன்னா கர்த்தரிடத்துல ஓன்னு சத்தம் போடுறாங்க ஆவேசமா. செத்து பண்ணவங்க கொலை கொண்டவர்களுடைய ஆவேசம். அப்போ இந்த பூமியை ஆசீர்வதிக்க முடியாது. அப்போ பரிசுத்தவான்கள் அங்கேருந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, எங்களை கொன்ன உலகம் தானே, இதை ஆசீர்வதிக்கப்படாது, இதை விடப்படாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நிலையில தான் நாமும் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிறத மனசில் வைக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் வந்த பிறகு 2 தீர்க்கதரிசிகள் வருவார்கள். அவர்களை ரெட்டு உடுத்தி கொண்டு, ஆடம்பர வஸ்திரம் போட மாட்டார்கள், ரெட்டு உடுத்தி கொண்டு அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், அற்புதங்களை எல்லாம் செய்வார்களாம். நீங்கள் சாத்தானை சேவிக்க வேண்டாம், தேவனை விசுவாசிங்கள் என்று சொல்வார்களாம். அப்படி சொல்லும்போது அந்த ஜனங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம். ஏன் கோபம்? இவர்கள் பரலோகத்தின் செய்தியை சொல்லிட்டாங்க. ஜனங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம். இந்த பிரசங்கியை வைக்கப்படாது, இவனை கொல்லணும், இவனை அழிக்கணும் என்று சொல்லி பட்டு வேகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் முடியலை. ஏன்? யார் எதிர வந்தாலும் வானத்திலிருந்து அக்கினி விழுந்துடும். பெரிய அற்புதம் செஞ்சதுனால எல்லாரும் பயந்து நடுங்கி இருக்கிறாங்க. இப்போது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஒரு மிருகம், ஒரு சக்தி அந்த 2 பேரையும் கொண்டு போட்டது. எப்படிங்க? பரிசுத்தவான்களை கொண்டு போட்டோன்னா எல்லாருக்கும் உலகத்துக்கு சந்தோஷம். ஏன்னா எல்லாரும் பார்க்குறாங்க, டிவியில் பார்க்குறாங்க, லைவாக பார்க்குறாங்க, எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த பிரசங்கி 2 பேரையும் கொன்னாச்சு அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டார்களாம். அடக்கம் பண்ண விடாடா, எல்லாம் நம்ம 3 நாள் வரைக்கும் தெருவிலே கிடக்கட்டு, அதை லைவாக காட்டுங்க. உலகம் முழுவதும் 2 பிரசங்கி மாதிரி கொண்டு போட்டிருக்கத எல்லாரும் பார்க்கணும். இனி ஒருத்தனுக்கு இந்த தைரியம் வரப்படாது பேசுறதுக்கு அப்படின்னு லைவாக காட்டுறாங்க. லைவாக காட்டுறது மட்டும் இல்லை, அவர்கள் வெகுமதிகளை அனுப்பினார்களாம். எப்படியாம்? சந்தோஷப்பட்டு அவர்கள் தங்களுக்குள்ளே கிறிஸ்மஸ் வாழ்த்து தெரிவிக்கிறது மாதிரி, தீபாவளி வாழ்த்து தெரிவிக்கிறது மாதிரி வெகுமதிகளை, அது 10ஆம் வசனம் தானே, 10ஆம் வசனம் படிச்சுக்கிறேன் 11:10. வெளிப்படுத்தல் 11:10 எடுக்க இல்லையா? தப்பா? வெகுமதிகளை அனுப்ப இல்லையா? வசனம் தப்பா? சரி, வெகுமதிகளை அனுப்பினார்கள். அந்த சம்பவம் இருக்கு 11 தானே. ஹல்லேலூயா. 8, 9, 10 தீர்க்கதரிசிகளும் பூமியின் அந்த 2 தீர்க்கதரிசிகளும் வெளிப்படுதல் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடினால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்ட களிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3 நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்கு பிரவேசித்தது. நின்றார்கள். அவர்கள் பார்த்தவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. மேலே பரலோகத்துக்கு ஏறி போனார்கள். பரிசுத்தவான்கள் உலகத்தில் வந்த போதெல்லாம் இந்த உலகம் கொடுத்த வரவேற்பு இப்படித்தான் இருந்தது. ஆனால் இப்போ இயேசுநாதர் பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, சிலுவையில் அறை உண்டு போய் 2000 வருஷம் கழிஞ்ச பிறகு இன்னும் இயேசுவின் பிறப்பை இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒரு கள்ளத்தனமான உலகம். உண்மையில் அவர் பிறந்த போது அவருக்கு கொடுத்த வரவேற்பு வேறு.
ஆனால் இப்போ காண்பிக்கிறது ஒரு தந்திரமான காரியம். உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு வலு சர்ப்பம் இயேசுவின் நாமத்தை தந்திரமாய் பயன்படுத்தி வேறு திசைக்கு ஜனங்களை திருப்பி விடுவதாக ஆவியானவர் எனக்குள்ள பேசினார். அப்படி ஒரு சம்பவம். அது எப்பவுமே அப்படிதான். யோவான் 16:2 வந்தா உங்களை கொலை செய்கிறவன் எனக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வரும். அந்த காலம் வரும்போது நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்படிதான் இந்த இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் இந்த உலகம் இதுதான் பரிசா கொடுத்தது. லூக்கா 10:3 ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்கு அனுப்புறது போல அனுப்புகிறேன் என்றுதான் சீடர்களை அனுப்பி வைக்கிறார். ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. மத்தேயு 12:34 23 33 2 வசனத்திலையும் சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு ஆண்டவர் சுத்தி இருக்க கூப்பிடுவார். அப்ப சர்ப்பங்களின் மத்தியில் விரியன் பாம்பு குட்டிகள் மத்தியில் தான் இயேசுவும் சீடர்களும் பணி செய்தார்கள், இப்போதும் பணி செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லையோ, அது கொஞ்சம் புரிஞ்சிருங்க. ரியல் என்னது, இன்னைக்கு நடக்குது என்னது. இயேசுவின் சிந்தை இல்லை, இயேசுவின் வாழ்க்கை இல்லை, இயேசுவின் மாதிரி இல்லை. ஆனால் ஏதோ ஒரு கொண்டாட்டம், அது உலகத்துக்காக செய்கிற ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது. சரி, இப்போ லூக்கா 2:14 தேவ தூதர்கள் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை புகழ்ந்தார்கள் என்ற ஒரு காரியம் இருக்கு. இயேசு பிறந்தபோது தேவதூதர்கள் தேவனை தான் ஆராதித்தாங்க. அந்த இயேசு குழந்தையை ஆராதிக்கல, தப்பா கொண்டு வந்துட்டாங்க. இயேசு குழந்தையை ஆராதிக்கல, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் என்று தேவனை தொழுகை செய்தார்கள் என்ற செய்தி இருக்கு. ஆனால் அந்த குழந்தையை ஆராதிக்கிறது எப்படி வருதுன்னு, அது மத்தேயு 2:1 போனா கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். யார் வந்தா? அது இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவங்க கிடையாது, வேற தேசத்திலேருந்து வந்த சாஸ்திரி. இங்க சாஸ்திரின்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது ஒரிஜினல் கிரீக்ல சோதிடர்கள்னு இருக்கு, அஸ்ட்ராலஜர்ஸ் அண்ட் மேஜிஷியன்ஸ். ஓகே, சோதிடர்கள். இந்த ராசி நட்சத்திரம் பார்க்கறவங்க யாரு? அவங்க தானே பார்க்கறாங்க. ஒரு பிள்ளை பிறந்த உடனே அந்த நேரம் அந்த இது பார்த்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு, இந்த ராசி ஜாதகம் எழுதுறாங்கல்ல, அப்படி எழுதுறவங்க தான். அந்த அங்க ஞானின்னு போட்டிருக்கு, அது சாஸ்திரிகள் போட்டிருக்கு. ஒரிஜினல்ல அஸ்ட்ராலஜர்ஸ், சோதிடர்கள். ஏன்னா அவங்க தான் அந்த நட்சத்திரம் எல்லாம் பார்க்குறவாங்க. ஸோ அந்த 7ஆம் வசனத்தில் நீங்கள் வந்தா, அந்த மத்தேயு 2:7 அந்த ஏரோது சாஸ்திரிகள்கிட்ட சொல்றான், அந்த நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை சமயத்தை குறித்து அவன் விசாரித்தான். ஏன்னா ஏரோதும் வேற பிரஜாதி மன்னன் தான், அவங்களுக்கு சோதிடம் பார்க்கறது எல்லாம் அவங்களுக்கு வழக்கத்தில் உள்ள காரியம். அப்போ அவனும் கேட்குறான், அந்த நட்சத்திரம் உதிச்ச சமயம், அதான் அந்த நட்சத்திரம் கணிக்கிறவங்க அப்படிதான். ஒரு பிள்ளை பிறந்தா எத்தனை மணி, எத்தனை நிமிஷம், எத்தனை நொடின்னு எல்லாம் கணக்கு பார்த்து தான் அவனுக்கு நட்சத்திரம் இன்னதுன்னு குறிக்கிறாங்க எல்லாமே. ஆமாம் ஆமாம், அது நிறைய அது ஆமாம் 28 நட்சத்திரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அஸ்வதி, பரணி, கார்த்திகை அப்படின்னு போவோம், 28 நம்பர் இருக்கு நட்சத்திரங்கள் சொல்லுவாங்க. ஸோ அவன் அதுதான் சொல்றான், அந்த சமயத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். அவனுக்கு கால்குலேஷன் படி அது சரியா இருக்கான்னு பார்க்கணும். சரி, அப்போ இவங்க சோதிடர்கள் வந்தார்கள், அவர்கள் பிள்ளையை பணிந்து கொண்டார்கள். ஏன்னா அவங்க ஏற்கனவே மனித வழிபாடு, மனித உருவ வழிபாடுலாம் செய்யறவங்க, அதனால மூதாதையர்ல வழிபடுறவங்க, அந்த வழக்கத்தில் சேர்ந்தவங்க, அவங்க செஞ்சாங்க. ஸோ இது இஸ்ரவேல் மரபல்ல, யூத மரபல்ல, புதிய ஏற்பாட்டு மரபம் இல்லை. அதனால தான் நட்சத்திரம் போடுறது அந்த மார்க்கத்தை சேர்ந்தது தான். இந்த ஸ்டார் எல்லாம் போடுறதெல்லாம் தெரியாம போடுறாங்க, அவங்க ஏதோ போட்டாங்க, அதை பார்த்து இவங்க பழகிட்டாங்க. ஸோ இயேசுவை ஆராதிக்க வேண்டும், அது விக்கிரக ஆராதனை தான். இயேசு குழந்தையை ஆராதிக்கிற தூங்கு தூங்கு பாலானி, இப்போ பால நாட்டா இருக்காரு, அவரை பரியாசம் பண்ணுவது தானே இது. அவர் வந்தாரு போனாரு, இப்ப பால நாட்டா இருக்கார். ஸோ இதெல்லாம் நீங்க அறிவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நாள் என்ன நடக்குன்னா, குடிவரி, எவ்வளவு அதிகமான குடிவரி, விபத்துகள், அதிகமான விபத்துகள் நடக்கிறது அந்த நாள் தான். உலகின் ஆடம்பரங்கள் காட்டப்படுவது அந்த நாள் தான். சரியா? அது யாத்ராம 32:6-7 அவருக்கு ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்திருந்தார்கள். அல்லேலூயா. அந்த விக்கிரகாராதனை தான் அவங்களே தான் செஞ்சாங்க. அது இன்னொரு வடிவத்தில், அது இஸ்ரவேலர்களுக்கு வந்த மாதிரி இப்ப கிறிஸ்தவ மார்க்கத்தில் வந்துட்டு ரொம்ப மோசம். அந்த நாள் எவ்வளவு மோசம். ஐயோ, இந்த பண்டிகை நாட்கள்ல ஆபத்து நடக்கப்படாதெல்லாம் சபையில ஜெபம் பண்ணுவாங்க முன்னால. ஆமா, அப்படி அந்த நாள் ரொம்ப, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாம் வாங்கிட்டு வருவான், குடிச்சிட்டு தாரார் பண்ணி சாப்பிட முடியாம ஆயிரும். எல்லாம் நிறைய சம்பவங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படிப்பட்ட நிலையாகத்தான் இயேசுவின் பிறப்பு என்று சொல்லி ஒன்று நினைவு கூறப்படுகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இது அனைத்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு எதிரான காரியம்.
1 யோவான் 2:15 உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள், அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு கண்கண் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது உலகத்தால் உண்டானதல்ல. அந்த நாளில் என்ன நடக்குது? இந்த காரியம் தானே நடக்குது. நான் நெய்யூருங்கிற பகுதியில் முன்னால் குடியிருந்தேன். ராத்திரி இரவு பகலா அங்கெல்லாம் அலங்கரித்து டூர் போகிறது மாதிரி வரும். இந்த குடல் கட்டுறதெல்லாம் பார்க்குறீங்க, லட்சக்கணக்கில் எவ்வளோ லட்சம், எவ்வளோ செலவு எல்லாம் கட்டுறாங்க. இதெல்லாம் பிசாசின் வேலை. இது தேவ சித்தமான காரியங்கள் கிடையாது. ஸோ ரோமர் 14:17 சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பான்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவின் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. சாப்பிடுறது குடிக்கிறது அவசியமானது, சாப்பிடணும், வேண்டான்னு சொல்லலை. ஆரோக்கியத்துக்கும் அவசியத்துக்கு சாப்பிடணும். அதுக்கு மிஞ்சி சாப்பிட்டா அது விஷமாகி விடுகிறது. அதான் உண்மை. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க, சரிதானே? அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தானே. தமிழ்லே சொல்லுறான், உலக மனுஷனே புரிஞ்சு வச்சிருக்கிறான், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சாயிருதுன்னு. நமக்கு தெரியல. பாருங்க, நீங்க சமையல் பண்றீங்க, இப்போ நமக்கு தேங்காய் அதுக்குள்ள எண்ணெய் இருக்கு, எள்ளு எண்ணெய் இருக்கு, கடலை அதுக்குள்ள எண்ணெய் இருக்கு. நீங்க தேங்காவா சாப்பிட்டா அது போதுமானது. இப்போ என்ன செய்வீங்க? நீங்க தேங்காவை புழிஞ்சு எண்ணெயா குப்பியில் வச்சுக்கிடுவது கொஞ்சம் சைடில், திருப்பியும் தேங்காவை போட்டு புதிய தேங்காவை போட்டு அதுக்கு மேலே எண்ணெயை ஊற்றுது. இப்போ என்னாச்சு? கூடி போச்சுல்ல. இதுதான் ப்ராப்ளம். நீங்கள் இயல்பாக செய்தால் பிரச்சனை கிடையாது. எல்லாத்துலேயுமே பழங்கள் எல்லாத்துலேயுமே என்னென்ன இருக்கணுமோ இருக்குது. அதை அப்படி செஞ்சால் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? வேற மாதிரி சேர்ந்து அதே விஷமாக்கிட்டீங்க. இப்படி தான் அது விஷமாகுது. எல்லாமே ஆசிட்டிஸ் உள்ளபடி போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. அது உலகம் அப்படி செஞ்சுட்டு நம்ம அப்படி பழகிட்டோம். நமக்கு நாமே விஷத்தை சாப்பிட்றோம். பிற கடைசியில் தோத்திரம் பண்ணி சாப்பிட்டா எல்லாம் சரியாகும்னு சொல்லுவீங்க. ஒரு நாளும் ஆகாது. விஷத்தை தோத்திரம் பண்ணி குடிச்சு பாருங்க, சாவரியா இல்லையான்னு பார்க்குறேன். தெரியாம முடியாம ஒன்று நடந்துட்டா ஆண்டவர் உதவி செய்வார். இது தப்பு. பரீட்சை பார்க்கக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுப்பா, இயல்பா செய்யுங்க. ஹல்ல இப்படி தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஒவ்வொன்றா நான் விளக்க விரும்பல. ஒன்றும் சாப்பிட முடியல. ஒரு நாள் எனக்கு இந்த கேஸ் ப்ராப்ளம் மாதிரி இருந்து, இந்த ஏத்தம்பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், நான் வாங்கிட்டு வந்தேன். நான் ஒரு பழம் சாப்பிட்டா இருந்த பிரச்சனை கூடி போச்சு, வயர் வலி. வாங்கிட்டு வந்த பழத்தில் என் மனைவி ஒன்று சாப்பிட்டா அவளுக்கும் வயிறு வலி. 2 பேருக்கும் ஒரே நேரம் அட் டைம். அப்பதான் கண்டுபிடிச்சேன், ஐயாப்பா கேட்டா ஏத்தம்பழத்துக்குள்ள விஷம் இருக்கான். கொள்ளாமா ஏகப்பட்ட விஷயம், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ ஓகே, இது இப்படிதான் இருக்கு. இந்த உலகம் எப்படி வாழ போறோமோ தெரியல. சரி, இந்த உலகத்திலே நாம விழிப்பாய் நடந்து உள்ளது நமக்கு அவசியம், அவ்வளவுதான். மற்ற 24, 37, 39 வரை நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். பசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், கட்டினார்கள், நாட்டினார்கள். பாக்குறியா இல்லையா? இந்த விழாத்தனம் தானே நடக்குது. இது இயேசுநாதர் வருகையின் காலத்தில் இருப்பாங்க. ஜலம் வந்து வாரி போறது வரைக்கும் உணர்வு இல்லாம இருந்தாங்க. அல்ல, நமக்கு பிரச்சனை அதுதான். ஜனங்கள் ஒரு போதையில அடிமைப்பட்டு கிடக்குறாங்கல்ல. நான் நெய்யூர் பக்கம் இருந்தேன். அப்ப அங்க நடந்த ஒரு சம்பவம், சுனாமி வந்த சமயம் நான் அங்கதான் இருந்தேன். சுனாமி வந்தோடனே நிறைய பேரை தூக்கி கொண்டு நெய்யூர் ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. நான் பார்க்க போனேன். அங்கெல்லாம் போனேன், வார்டுக்குள்ள போறேன். என் கண்ணு முன்னாலே இந்த பக்கம் பெட்டில் ஒருத்தன் செத்துக்கிட்டே இருக்கிறான், துணியை மூடி போடுறாங்க. இந்த பக்கம் ஒருத்தன், ஏன்னா மருந்து கிடையாது, ட்ரீட்மெண்ட் கிடையாது, அப்படி கொண்டு போட்டுருக்கு. ஸோ என் கண்ணு முன்னாலே நடக்குது அந்த வார்டில். அப்படியே நடக்கிறேன், எல்லாம் பார்க்குறேன், செத்துக்கிட்டே இருக்கிறான். பிறகு அந்த சர்ச்சில், சிஎஸ்ஐ சர்ச்சில் கொஞ்சம் வேற கொண்டு ரெஸ்கியூ பண்ணி போட்டு வச்சிருந்தாங்க, வெடிவிச்சு. அதில் ஒரு பொம்பளை சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் அதாவது 24, 25, 26, 25 ராத்திரி, அது வந்து பயங்கர அலங்காரம் பண்றதுனால ராத்திரி முழுவதும் நிறைய நெருக்கமா ஆட்கள் கார்லயும், வண்டியிலையும், பைக்லையும், ஆட்டோலையும் அது சுத்திட்டே இருப்பாங்க. இந்த பொம்பளை சொல்லுது, நேற்று ராத்திரி தான் நாங்க எங்க அலங்காரம் பார்க்கறதுக்கு ராத்திரி வந்தோம், இங்கெல்லாம் சுத்திட்டு ரொம்ப லேட்டா போய் தான் உறங்கணும், நேரம் விடியறதுக்குள்ள சுனாமி வந்து எல்லாம் வாரிட்டு போயிட்டு நாங்க தப்பி ஓடி வந்திருக்கோம். அல்ல இல்லையா? இது போலதான் நோவா காலத்தில் நடந்த மாதிரியும் இருக்கும். ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க. 21:35 லூக்காவிலே சொல்லுகிறார், அது ஒரு கண்ணியை போல வரும். நல்ல விழா கொண்டாடி கூத்தடிச்சு அப்படி இருப்பாங்க. ஒரு கண்ணியில குருவி திடீர்னு மாட்டுறது மாதிரி, நல்லா சாப்பிடும்ல, அதுக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாம் போட்டு நான் குருவி பிடிச்சிருக்கேன், அப்படியே மாட்டுற மாதிரி மாட்டிடுவாங்க. அதாவது 2வது உலக யுத்தம் நடந்த போது பெர்ல் ஹார்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு துறைமுகத்தில் நிறைய அமெரிக்க யுத்த கப்பல்களை நடத்தியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் ஆனால நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா குடிச்சிட்டு நல்லா உறங்கிட்டாங்க, நல்லா கூத்தட விட்டாங்க, கொண்டாட விட்டுட்டாங்க. அன்னைக்கு இவன் ஜப்பான், அது ஹிட்லருடைய கூட்டணியில இருந்து, அவங்களுக்கு அவங்க காத்திருப்பாங்க, எதிரியை எப்போ அடிக்கணும், அவன் தூங்கும்போது தான் அடிக்கணும், பின்னிரவில் தான் அடிப்பாங்க, மிட் நைட்டுக்கு பிறகு தான் இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, பம்பார்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. சரி, இவன் என்ன பண்ணணும், வந்து 18 கப்பல்களை பம்பார்டு பண்ணி மூழ்கடிச்சிட்டாங்க. எல்லாரும் உறக்கத்திலே தண்டியிலே செத்துப்பானவர்கள், எல்லாரும் குடிச்சிட்டு கும்மாளத்தில் இருந்தான், மயக்கத்தில் இருந்தான், அடிச்சுட்டு போயிட்டு. இதெல்லாம் திருஷ்டாந்தமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் இயேசுவின் 2வது வருகையை
நாம் நினைவு கூற வேண்டிய அது முக்கியம். அதான உண்மை. நான் இதைத்தான் தொடர்ந்து சொல்றேன். முதல் வருகை நீ சொல்லாண்டா, இயேசு வர்றார், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் கொடுக்க வர்றார். அதாவது அவருக்கு முன்பு பாத்திரவான்களா எண்ணப்படும்படி நீங்கள் ஜாக்கிரதையா வெளியது. அது 21:28 லூக்கா 21:28 சொல்லும் போது, நீங்கள் இதெல்லாம் சம்பவிக்க காணும் போது நீங்க கொண்டாடக்கூடாது, விழாடிக்க கூடாது, நீங்கள் போவதற்கு ரெடியாகி தலைகளை உயர்த்துங்கள். சரிதானே? தலைகளை உயர்த்துங்கள். 36ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், நீங்கள் இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படி ஜெபம் பண்ணி. பார்த்தீங்களா, ஜெபம் பண்ணி விழிச்சிருக்குது ஆளு கிடையாது. இப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் வேறுங்க, நம்ம கொண்டாடுவோமா, ஆடுவோம் பாடுவோம்னா இப்போ எல்லாரும் வந்துட போறாங்க. சரியா? ஜனங்கள் அதுல வருவாங்க, இதுக்கு வர மாட்டாங்க. அப்புறம் என்ன நடக்கும்? மாட்டிக்கிடுவாங்க, ஐயோன்னு அப்புறம் சங்கடப்படுவாங்க. அப்ப சபையானது இந்த காரியத்தில் வெளிப்பா இருக்கணும். இது நான் எல்லா இடத்துக்கும் சொல்லணும், இல்லை ஏற்கனவே சொல்றதுதான். சோ ஆகவே இதை விட்டு நாம தேவ சித்தம் செய்யும்படியாய், வருகைக்கு ஆயத்தப்படும்படியாய். அப்ப நீங்க ஆண்டவராக இயேசுவை அறிவிக்க நீங்கள் விரும்பினால் இந்த நாட்களில் வயசு வருகை அறிவிங்க. 2 வர போறாரு, அவர் வந்துட்டாரு, நீங்க சீக்கிரமா ஏற்றுக்கொண்டு வந்துருங்க, வருகைக்கு போனோம், இப்படி வரோம், நீங்க தகுதி ஆயிருங்க. சரிதானே? தகுதிப்படுதலின் காலம் இது. கொண்டாட்டத்தை இப்படி சொல்லுவீங்களா? சொன்னீங்கன்னா ஓகே, அது பயனுள்ள சுவிசேஷ ரீதியில் ஒன்று செஞ்சா இப்ப நீங்க வருகை சொல்லணும், அதுக்கு ஆயத்தப்படுறேன்னு சொல்லணும். இந்த கொண்டாட்டத்திலே மூழ்காதன்னு சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இருந்தா நீங்க செய்யலாம், இல்லைன்னா எனக்கு தெரியாது. இல்லையா, சும்மா அவர் வந்தாரு ஆடுவோம், தூங்கு பாலானின்னு சொல்லி நீ இயேசுநாதரை தூங்க வைக்கிறியா, நீ தூங்குறியான்னு தெரியல. ஆமா, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன்னு சொன்னார்ல. இயேசுநாதர் வந்தாருங்க என்னைக்கு ஒரு நாள், அவரை தூங்க வச்சிடறாங்க. தூங்கு பேசாதே எழும்பாதே, அப்படியே உறங்கிடும் உள்ள இருந்து. அதான் அர்த்தம் ஆகுது. என்ன நாடகம் இது, வேடிக்கையா இருக்கு எனக்கு. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. சரி, நமக்காவது வெளிப்படுத்தார். சரிதான், வெளிப்படுத்தல் 7:21 சொல்வார், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். என்ன ஆராதிக்கவன், குழந்தைய ஆராய்ச்சாலும் சரிதான், பெரிய ஆள் ஆராய்ச்சாலும், பிதாவின் சித்தம் செய், தேவனுடைய வழியில நட, என் உபதேசத்தில் நடந்தா அங்க போவான், நானும் வந்து கூட்டிட்டு போவேன். அதுலயே சந்தோஷமான காரியம். ஆண்டவர் கூட்டிட்டு வரதுல போறதுக்கு தகுதி அடையாம நீ இதெல்லாம் ஆளெல்லாம் அப்படி பிசாசு. அதான் சொன்னேன், வல்ல சர்ப்பம் உலகத்தின் அதிபதி தந்திரமா திருப்பி விட்டுட்டான், திசை திருப்பி வேற பக்கத்தில் ஜனங்கள். அது ஒரு புனித சடங்கு மாதிரி நாங்க பார்ப்போம். ராத்திரி சிலுவையும் தூக்கிட்டு பல்லக்கு இழுத்துக்கிட்டு என்ன பக்தியா போறாவ. யார் சொன்னா அவன்கிட்ட இதெல்லாம் செய்யறதுக்கு? நீ அவர் சொன்ன வழியில நடந்த தேவராஜ்யத்துக்கு போயிச்சாருன்னு சொன்னா அதெல்லாம் செய்ய மாட்டாங்களாம். இப்படி ஜனங்கள் மூட நம்பிக்கையில் இருக்கிறார்கள். நாம் அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. வெளிப்படுத்தல் 22:12 சொல்லுது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லியிருக்கார். இப்ப இந்த செய்தியை சொல்ல போனா இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தார் ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாவ. தேவன் கிரியைக்கு தான் பலன் கொடுப்பாரு. இல்ல சிலுவை ஆராதிக்கிற கள்ளமாரம் கள்ளிகள் தான் பரலோகத்துக்கு போறாவேன்னு அது இன்னொரு கோட்பாடு. இப்படி எவ்வளவு மோசடியில இருக்கிறவன்னு நீங்க சொல்லுங்க. ஒண்ணு நான் சொல்றேன், ஓகே, நீங்க இப்போ இயேசு பிறந்தாருங்கிறதுனால ஒரு நல்ல காரியம் உண்டு ஏழைகளுக்கு. ஏன்னா தேவன் குமாரனை நமக்கு பரிசா தந்தார்ல, நம்மளும் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு காரியம் இருக்கு. நல்ல விஷயம், அது என்னைக்குமே செய்யலாம். நீங்க அந்த டேட்ல தான் செய்யணும்னு இல்லை. முதலாவது நீங்கள் ரோமர் 12:1 சொல்லுது, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை. அப்ப தேவன் தம்முடைய குமாரனை நமக்கு பரிசா தந்தா நீ ஒன்னு அவருக்கு கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? அது செய்ய மாட்டாங்க. அதான் பிரச்சனை. நம்ம கொடுத்துருக்கணுமே, தேவனுக்கு பிரியமானவர்களை சிந்தி. அந்த வசனம் அப்படி இருக்கு, அதை செய்யுங்க. நம்பர் 1. 2வது, பொருளாதார ரீதியில் உதவி செய்யணும்னா நீங்க ஏழைகளுக்கு செய்யலாம், இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். அதுதான் முறை. இருக்கவனுக்கு தின்னவனுக்கு மேல தின்ன கொடுக்காதங்க, அது சரியில்லை. அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னார், நீ விருந்து கொடுக்கும் போது இல்லாதவர்களும் ஏழைகளையும் அழைப்பாயாக, அவன் திருப்பி கூட மாட்டான். மரித்தோர் உயிர்த்தெழுதலே உனக்கு பதில் செய்யப்படும். அந்த கான்செப்ட்ல நீங்க செய்ய. 3வது ஒரு காரியம் சொல்லணும், நீங்க கர்த்தருக்கு கொடுக்க விரும்பினா முதலாவது, அது இப்ப நீங்க எல்லாரும் இல்ல, உங்கள் வருமானத்துல எல்லா காரியத்திலும் குறைந்தபட்சம் 10% தசம பாகம் காணிக்கையா நீங்க கொடுத்துருக்கணும். சரியா? அதெல்லாம் சபையினுடைய அடிப்படை உபதேசம். பழைய ஏற்பாட்டிலே 10%. இப்ப என்ன சொல்லி இருக்கு? அது மத்தேயு 5 அதுல வாசிக்கும் போது, வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்ப வேதபாரகர் பரிசேயருக்காகவும் அந்த நீதியை கொடுத்தது தசம பாகம் என்கிற, அது 5:20 தசம பாகம் யாருக்கு? யூதர்களுக்கு தசம பாகம் கொடுக்கணும், விளைச்சலில் முதற் பலன் கொடுக்கணும்,
எல்லாத்தையும் ஏன் கொடுக்கணும்னா, நீங்க கவனிங்க, அது முன்னால வருது. அதாவது இஸ்ரவேலர்களை கானானுக்குள்ளே அனுப்பும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். நீ தேசத்துக்குள்ள போன பிறகு என்னுடைய சாமர்த்தியத்தினால, என் கையின் பிரயாசத்தினால தான் நான் இந்த ஆசீர்வாதங்களை அடைஞ்சேன்னு நீ சொல்லப்படாது. தேவனாகிய கர்த்தரே இதை உனக்காக வாக்கிய பண்ணுகிறவர். இதுதான் அடிப்படை. நல்ல புரியுங்க, இது அடிப்படை. அதனால இது தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்தது. அதனால உனக்கு எல்லா உன்னுடைய வருமானத்திலும் நீ முதலாவது தசம பாகம் 10% வருமானத்தில் 10% கொடுக்கணும். இது யூதர்களுக்கு சொன்னது. இப்ப ஆண்டவர் சொல்லுறார், இது யூதர்களுக்கு நான் சொன்னது. வேத பாரகர் பரிசுடைய நீதி, அது வேற வசனம் இருக்கு. சோ அதை விட கூடுதலா நீங்க செய்யணும். சரியா? அதை விட குறைஞ்சதுதான் 10, அதோட 1வது கூடுதல் செய். இதை என்ன செய்யணும்? மரியாதையா அப்பப்ப உள்ள சமயத்துல நீ போற சபையில நீ எங்க கர்த்தருடைய வசனம் கேட்கிறியோ, எங்கே தேவனை ஆராதிக்கிறியோ, எங்கே உனக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த சபையில மரியாதையா கொடுத்துரு. சரியா? அத முதல்ல கொடு. அதுக்கு பிறகு கிறிஸ்துமஸ் பார்ட்டி கொடுக்கலாம். முதல்ல மரியாதையா கொடுக்க, அடுத்து அடிஷனல் தான் கொடு. ஆமா, நான் பேசுனா ரொம்ப பேசுவேன். மரியாதையா அந்தந்த நேரம் கொடுக்கலாம். கொடுத்துட்டு பரவாயில்ல வருஷங்க சின்ன காணிக்கை வச்சுக்கிடுங்க. யாருக்கு? ஆண்டவர் பரியாசம் பண்ணிதா நீ 1 மேல கொடு, அப்பப்ப கொடுத்துரு. ஆமா, 10 கூடுதல், அதோட கொஞ்சம் கூடுதலாக போட்டு பெட்டியில நீ போட்டுறணும். அதுக்கு பிறகு கர்த்தர் ஆண்டவருடைய நாமத்துல நாங்க ஏதோ செய்ய விரும்பினா கொடுக்கலாம். நன்மை எப்போ வேணாலும் செய்யலாம். அது நன்மை செய்ய மறவாதிருங்க. அதை நீங்க கொடுக்க வேண்டிய ரீதியில நீங்க கண்டிப்பா தாராளம் கொடுக்கலாம். சரிதானே? முதல்ல உங்களை கொடுக்கணும். அடுத்தது உங்களுக்கு உரியவைகளை அதை உரிய முறையில கொடுக்கணும். அதில் முடக்கம், பழைய முடக்கம். ஆமா, சில இடத்துல சொல்லுவாங்க, அங்கே பல காணிக்கை எல்லாம் இப்பெல்லாம் சில சபையில், நிறைய சபையெல்லாம் மாசம் மாசம் உள்ளதை எழுதி வாங்கிடுறாங்க. லிஸ்ட் போட்டு எழுதி வாங்கிடுறாங்க. கவர் எல்லாம் கொடுத்துட்றாங்க. அங்க கரெக்டா இருக்கும் யார் யார் கொடுத்தா, யார் யார் கொடுக்கல. நான் போறேன் இல்ல, நிறைய சபைக்கு போறதுனால தெரியும். சொல்றாரு, முடக்கம் கிடக்கிறது. என்னவோ காணிக்கை கொடுக்காம முடங்கி கிடக்கு. எல்லாம் கணக்கு எழுதி வச்சிருக்குல்ல, நீ எப்படி கொடுத்தேன்னு. அதுல ஊழியர் கூட்டங்களே செஞ்சு போடுறாங்க. எல்லாரும் பாக்குறோம். சரி, இங்க அப்படி இல்ல, அதுக்காக நான் தேவனை தூக்கிறேன். அந்த அளவு நம்ம சொல்லல. நீ முடங்கினெல்லாம் சேர்த்து ஒன்னு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான காரியம் இல்லையா? இதை செய்யாம இருந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வித்த காட்டப்படாது. சரியா? சரி. அப்ப இப்ப என்ன புரியுறான்னா, நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். கொடுப்பீங்களா? அதை கேட்போம். உங்களை ஆண்டு அது இல்ல பிரசங்க, நாங்க கொடுக்க மாட்டோம். அப்ப அவர் தந்தார் இல்லையடே, தன்னையே அடிமையா வந்தார், சிலுவையில ஒப்பு கொடுத்தார், இதெல்லாம் செஞ்சாரு. நீ ஒன்ன கொடுனா நான் என்ன கொடுக்க மாட்டேன். வேணா ஒரு 10 ரூபா தாரேன், 5 10 ரூபாயே தாரேன். அவர் பிச்சைக்காரன் இல்லையா? 5 10 நீ கொடுக்கறதுக்கும் அவர் வேண்டிட்டு உனக்கு பாட்டு சாமி தோத்துறோம், தாயி செல்ல தாய் தங்க தாயின்னு சொல்லிட்டு போறதுக்கு பிச்சைக்காரனா என்ன இல்லையா? ஒன்ன கொடு. என்ன நீ ஒன்ன கொடுக்கலன்னா உன் காணிக்கை அவர் வாங்க மாட்டார். அதான் உண்மை இல்லையா? நம்ம தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்காம, தேவ வழியில நடக்காம, தேவ வசனத்துல நடக்காம, இப்படி நோக்கி பேக்கி மட்டும் வந்து போயிட்டு இருந்தா அவருக்கு சந்தோஷம். நீங்க யோசித்து பாருங்களா? எல்லாம் நமக்கு பேர பிள்ளைகள்லாம் இருக்குல்ல, நீங்க யோசித்து பாருங்க. உங்க பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு சந்தோஷம் வருமா? முதல்ல தங்களை கொடுக்கட்டு, அடுத்தது தங்களுக்கு உரிய வேலை கொடுக்கட்டு. இல்லையா? அது கடமை தான், இல்லை நான் சொல்லல. ஆக இந்த விஷயத்தை தெளிவாயிரு. தேவனுக்கு பிரியமானது, ஆண்டவருக்கு பிரியமானது, அதுக்கு முதலிடம் கொடுங்கள். அதுக்கு முதலிடம் கொடுங்கள். வேண்டாத்தனமான ஆடம்பரங்கள், கொண்டாட்டங்களுக்கு இடம் கொடுக்காத பேய் அங்க வரும். அது ஆண்டவருக்கு விரோதமான காரியம். வருகைக்கு போறது எப்படி? இப்ப நமக்கு பிரச்சனை வருகைக்கு போனோம். இன்னொன்னு சொல்லணும், நீங்க நான் சொல்லுது அடிக்கடி, நீங்க கூட்டத்துக்கு வந்து போறீர்களே, நான் கூட்டத்துக்கு ஒழுங்கா வந்து போறதுனால உங்களுக்கு நன்மை உண்டாவாது பாருங்க. அதுக்கு உட்பட்டு சில விஷயம் இருக்கு. ஒன்று, உங்களுக்கு தேவன் சர்ற வார்த்தை இருக்கிறது, ஆவியானவரால் கிடைக்கிற காரியங்கள் இருக்கிறது, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க செய்தாதான் அதனுடைய பலன் கிடைக்கும். பார்த்துடுங்க. சும்மா ஆதரச்சிட்டு போறதுனால நன்மை வராது. அது உங்களுக்கு தெரியும். உங்க மனசுல நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னொன்னு சொல்லணும். ஓகே, அது என்னன்னா, பொதுவாக பல சந்தர்ப்பங்களிலே நிறைய பேருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பல சூழ்நிலையில நடுராத்திரி கூப்பிடுவாங்க, நாங்க போறோம் பிரச்சனைன்னு சொல்றாங்க, எல்லாம் ஜெபிக்கிறோம். எதுக்கு ஜெபிக்கிறோம்னு சொன்னா, ஒண்ணு நீங்க மனசிலாக்கணும், ஏதோ நீங்க கொடுக்கிற ஒரு காப்பிக்கோ சாயக்கோ காணிக்கைக்கோ அல்ல, உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எதுக்கு? பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான் இந்த காரியங்களை உங்களுக்கு செய்யுது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஏன்னா எங்களுக்கு உபதேசம் இப்படி இருக்கு, நீங்க போய் வியாதியை குணமாக்குங்கள், பிசாசை துரத்துங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கள். சரியா? பேயை துரத்தணும். அவங்களுக்கு பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணிட்டு, டேய் பரலோகத்துக்கு போனோம், மரியாதையை கூட்டத்துக்கு வந்துருன்னு சொல்லுங்க. அல்லது முதலாவது கூப்பிட்டு 2வது ஜெபம். இதுதான் அடிப்படை.
சும்மா பிரசங்கிமார் எங்களுடைய பிழைப்புக்காக வேண்டி நாங்கள் அநேக வேலை பலர் அப்படி தான் நினைக்கிது. பிரசங்கிமார் பிழைப்புக்காக தெரிய வேணும். அழைப்பிற்கு வர்றாங்க, அழைப்பு நிமித்தம் ஆண்டவர் கொடுக்குறார். சுவிசேஷத்தினாலே சுவிசேஷன் பிழைக்க வேண்டுமே, அதெல்லாம் நடக்குது, இல்லைன்னு சொல்லல, அனுமதிச்சிருக்கு. அப்போ முதலாவது நீங்கள் புரியுங்க, ஆண்டவருக்கு உங்களுக்கு அற்புதம் செஞ்சா எந்த இடத்தில் எந்த சூழ்நிலை வழியாய் உங்களுக்கு அற்புதங்களையும் பரிகாரங்களையும் கர்த்தர் செய்கிறாரோ அந்த ஸ்தானத்துக்கு போய் அந்த ஸ்தானத்தின் மூலம் உங்களோடு கர்த்தர் பேசுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். இதுதான் நீங்க புரிய வேண்டியது. நான் சொல்லட்டா, உங்களுக்கு பேய போறதுக்கும் நோய் போறதுக்கும் ஒரு இடம், புறம் மணி அடிச்சதுக்கு இன்னொரு இடம், அப்படி ஒரு இடம் ஆண்டவர் சொல்லல. இல்ல இல்ல, நீ சாவாம கிடந்த வேலை உன்னை உயிரோட கொண்டு வந்த இடத்துக்கு நீ போயிருக்கணும், நீ அதுல தானே உட்கார்ந்து இருந்திருக்கணும். இதை நீங்க புரியணும். அப்ப அதன் மூலம் ஏன் நான் கேட்கணும், நான் நாட்டே இருப்பேன், ஏன் அங்க இருந்து பேய விரட்டி இருக்கப்படாதா, விரட்டி இருக்கலாமே, அல்லது நோயை தீர்த்து இல்ல. அதை விட இன்னும் சில காரியம் நீ அறியணும். அதான் அப்போஸ்தலர் 10:1 படிக்கிறான்ல, கொர்நேலியு அவன் எப்படிப்பட்ட மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிறவன், உத்தமன், தான தர்மங்கள் செய்கிறவன், ஜெபம் பண்ணுகிற மனுஷன். அப்படியே விட்டுற வேண்டியதானே, அப்படியே விட்டுற வேண்டியதானே. இல்ல இல்ல, கர்த்தருடைய தூதன் வந்து வானதூதர் சொல்றார், டேய் அவனை பேதுருவை கூப்பிடு, அவன் வரட்டு, அவன் நீ செய்ய வேண்டியதை உனக்கு சொல்லுவான். அவன் வந்தான், வந்த உடனே இந்த ராணுவ அதிகாரி அவனுக்கு காலில் விழுறான். இவன் பெரிய அதிகாரி, அவன் மீனவன், சார காலில் விழுறான். காலில் விழுந்து உம்மால் சொல்லப்படுற செய்திகள் எல்லாம் கேட்கும்படி தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். அப்ப எதுக்கு கூப்பிட்டார், எதுக்கு தேவதூதன் அனுப்பினார்? அவன் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு, நீ கேட்கணும். உனக்கு வேற வழி ஏற்பாடு பண்ணியிருக்கலாமா இருந்து, ஆனா இப்படி ஒரு திட்டம். அப்படியே சொல்லி அன்றைய பரிசுத்தாவிய வல்லமை பெற்றுக் கொடுக்கிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள். அங்கே பேதுரு தங்கி இருந்து அவர்களுக்கு மற்ற காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை ஏன் வித்தியாசமா செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, முறை இருக்கிறது, அவசியம் இருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஜனங்கள் இதை சரியா புரியாததுனாலதான் பியா போகுமான்னு வந்து வாசல்ல நிப்பாவ, போனாலும் ஓடிடுவாவ, போட்டாலும் ஓடிடுவாவ, வேலை முடிஞ்சு இல்லையா? அப்ப ஆண்டவர் பாப்பார், ஓ வாசல்ல நிக்குதியோ. ஆமா, சில விஷயம் அப்படிதாங்க. ஆண்டவர் இருதயத்தை பாப்பார், ஒவ்வொருத்தருடைய வரத்த போக்கள் அப்படியே பாப்பார். எப்படி வாராவ, மனுஷன் இல்லையே, நாங்க எல்லாம் மனுஷர்கள், நாங்க பார்த்தாலும் நீங்க வராட்டாலும் என்ன பாசர் பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் கேட்க தான் போறோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லையே, அவர் எல்லாத்தையும் மனசுல வச்சுடுவார். ஓஹோ, நீ ரோட்டங்கரையில் வந்துட்டு நைசா ஓடி போயிட்டே இல்லை, காரியம் ஆனவொன்னே ஓடி போயிட்டே இல்லை, அப்போ உன்ன காரியத்தோட ஒரு நோக்கத்தோட இல்லடா கொண்டு வந்தா இங்க, அந்த நோக்கத்தை அடையாம போனியே இல்லையா? சுகத்தை தந்தார். அது யோவான் 10:10, நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். அப்ப ஜீவன் சாவ கடந்த ஆளு உனக்கு உயிரை தந்தாச்சு. இப்ப எப்படி இருக்குதியா? நல்லா இருக்கேன் பாஸ்டர், என் கூட்டத்துக்கு காணல, நான் இப்ப நல்லா இருக்கேன் பாஸ்டர். அப்ப நீ நல்லா இருந்தா வரப்படாது, மோசமா இருந்தா வரணும். அதாவது ஆஸ்பத்திரி போற மாதிரி. அது ஏன் வரையல? இப்ப எனக்கு சுகம் இல்லை, காய்ச்சல் இருந்தா வருவேன். இது மாதிரி ஆகும். நல்லா இருந்தா வரமாட்டோம். நல்லா இருக்கேன் இல்லையா? ஓ, அப்ப மனசுக்குள்ள நினைச்சுக்கணும், அப்ப நீ நல்லா இருக்கா, நீ நல்லா இல்லாம இருந்தாதான் ஆண்டவருடைய பாதத்துல இருப்பா, இல்லைன்னா உலகத்துக்கு போவா, இப்படி நினைச்சுக்கணும். சொல்ல முடியாது. சரி, இப்படி ஜனங்கள் ஓடி விடுகிறார்கள். சரி, ஜீவனை தந்தாச்சு. இப்ப லாசர் 4 நாள் கழிச்சு உயிரோட எழுப்பியாச்சு. நான் இன்னொரு விதவைக்க 3 எழுப்பியாச்சு. போறோம், என்ன சம்பவிச்சு தெரியுமா? இன்னொரு நாள் லாசர் செத்து போனான் தெரியுமா உங்களுக்கு? நான் இன்னொரு விதவைக்குமா செத்து போனான் தெரியுமா? இது மாதிரி ஆண்டவர்கிட்ட சொக நன்மை வாங்குற எல்லாரும் நீங்களும் சாவணும், நானும் சாவணும், அதை மறந்துடப்படாது. ஆனா சாவாம உள்ள ஒரு தேசத்துக்கு செய்தி இருக்கு, நித்திய ஜீவன், இயேசு இருக்கிற வண்ணமாய் இருக்கிற இடத்துல போறதுக்கு. அதை எப்ப படிப்பா நீ? அது எப்ப படிப்பா? நீ வந்தாதானே படிச்ச முடியும். கையில இருக்குதுதான் படிச்சல போட்டு. சரி, நாங்க சொல்லி தரோம், எங்களை மெனக்கட்டு ஒரு வேலையும் ஜோலியும் செய்யப்படாம வேலை பிடிச்சு எழுத்து கொண்டு வச்சிருக்கு. அப்ப நாங்க சொல்லுதுங்க ரெண்டும் செய்யல, இப்ப பாவத்துக்கு மேல பாவம் ஆச்சு. சரிதானே? இந்த விழிப்பு உங்களுக்கு அதான் உபவாச ஜபத்துக்குன்னு சொன்னா ஆளு காணாது. வேற ஏதாவது அற்புத கூட்டமா, அதிசய கூட்டமா, 10 பேர் ஆடி பாடிட்டு ஏதாவது கிடைச்சோன்னா வேண்டிட்டு, ஆமா இப்ப ஆஸ்பத்திரிக்கு போனா 2 லட்சம் கொடுக்கணும், 5 லட்சம் கொடுக்கணும், இங்க போனா ஏதோ ஒரு 50 ரூபா 100 ரூபா காணிக்கையில காரியம் தீரும் இல்லையா? லாபம் தானே? நல்ல விஷயம் தான். ஆண்டவர் அதுக்காக கூப்பிட்டாரு. இந்த சாவிலேருந்து ஒன்ன விடுவிச்சேன், ஜீவன் தந்தேன், இனி நித்திய ஜீவன் தரணும், பரிபூர்ண ஜீவன் தரணும், அதுக்கு வான்னு கூப்பிட்டா ஆளுகளுக்கு அதுக்கு இஷ்டம் இல்லை. பார்த்துடுங்க. அப்ப பிறகு அப்படியே போறது. பேய நோயும் வரும்போது மட்டும் பாஸ்டர் எங்க இருக்குதிய? நடுராத்திரி 12 மணிக்கு மூச்சு முட்டி இருக்கான். அப்ப நான் கிண்டலா கேட்டேன், முடிச்சிருக்கேன், எனக்கு வந்துட்டே இருக்கு. நான் கிண்டலா கேட்டேன், எனக்கு ஒரு சித்தப்பா இருக்கா, அப்படி வந்தாரு ஒரு பிரச்சனை. நான் கேட்டேன், கோயில்ல 2 நாட்டாயிரம் உண்டு இல்லையா? 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குதே, நீங்களாம் டிக்க மாதிரி தானே, அவர்கிட்ட போக வேண்டியது தானே. அது அவருக்கு கிருபை இல்லை, வர இல்லை. என்னத்தை சொல்லுதிய? இவ்வளவு படிச்சிருக்காரு, இவ்வளவு விலை உள்ள பிரசங்கி, மாசம் 1 லட்ச ரூபா 2 பேருக்கு சம்பளம் கொடுத்துருக்காரு, விலை இல்லாதவரா? நீங்க கூப்பிட வேண்டியது தானே.
அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்லுவதை நீங்க கேட்க மாட்டீங்க, இப்ப நீங்க சொல்லுவது ஆண்டவர் கேட்க மாட்டார். அல்லேலூயா, அதானே. மரியாதையை கேளுங்க. நான் ஒரு காலம் இருந்து அவங்க பிரச்சனைக்கு ஜெபம் பண்ண, பிரச்சனை சரியாச்சு. அப்ப அன்புக்குரிய நண்பர்களே, கொஞ்சம் விழிப்பு வேணும். உபவாச ஜெபம் தான் முக்கியமான ஜெபம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த பொதுப்படையான கூடுகை எல்லா காரியங்களையும் ஒன்று லேசா டச் பண்ணி விடுது. அந்த உபவாச கூடுகைன்னா, உபவாசம்னா என்ன தெரியுமா? நம்மை ஒடுக்குதல் அர்த்தம். அல்ல, நம்ம சுய பரிசோதனை செய்யறதுன்னு அர்த்தம். நம்ம கொஞ்சம் சுயத்தை தான் சாப்பிடாம இருந்து ஒடுக்குதல்ல உபவாசம். நம்முடைய ஆத்மாவை ஒடுக்கி தாழ்த்தி, பெருமை, அகங்காரம், தேவ சித்தத்துக்கு கீழ்படி, அங்கதான் கர்த்தருடைய வார்த்தை கொஞ்சம் வேகமா வெளிப்படும். அல்ல, கேட்கறவங்களும் சாப்பிடாம வந்தாதான் அமைதியா இருப்பீங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஆத்திரம் வந்துடும். அல்ல, ஆக இந்த நாட்களை சரியா பயன்படுது. நீ பொறுமையாயிரு. நான் முடிக்கணும். பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஏற்ற வேளையில தான் செய்வார். ஒரு விதையை போடுறோம், அது மறுநாள் முளைக்காது, உடனே அதை அறுக்க முடியாது. அந்த விவசாயி காத்திருக்கிறான்ல, அது மாதிரி பொறுமையா இருந்து பலன் கொடு. வார்த்தையை கேட்டு பொறுமையாக நல்லமை செம்மையான இருதயத்தில் காத்து பொறுமையா பலன் கொடுக்கிறார். இது பொறுமையான அனுபவம். கம்ப்யூட்டர் யுகம் மாதிரி வேகம் கிடையாது, அது பிசாசு. தேவன் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார். ஆகவே பொறுமையோட தேவ சித்தம் செய்யும்படி நாம் அர்ப்பணிப்பமாக. கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நமக்குள் இருப்பதாக. அவருடைய தாழ்மையும் அவருடைய வாழ்வின் எல்லா நிலைகளையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தி வாழ்ந்தவர் அந்த தாழ்மையோடும் பரலோக சிந்தையோடும் தேவ சித்தம் செய்யும்படி மரண பரியந்தம் உங்களுடைய சித்தப்படி ஆக்கடவது என்று ஒப்பு கொடுத்தாரே. அந்த ஒப்பு கொடுத்தலோடு வாழும்படி இந்த நாட்களிலே நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்வீர்களா? கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.